சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை. ஈஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம். இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். நியாயமான விலை, விரைவான சேவை, நம்பிக்கையான முகவர். ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச். தொடர்புகளுக்கு அழையுங்கள் 079 106 06 06 அல்லது 044 666 0707. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகள் வாசிப்பவர் ஹம்சனா மாலன். விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு 2% சம்பள உயர்வு தேவை, ஊழியர் சங்கம் வலியுறுத்து. மெதுவாக வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பதை நிராகரித்த சுவிஸ் கூட்டாட்சி அரசு. சுவிஸில் அவசர மருத்துவ பிரிவு கட்டண திட்டத்தை நிராகரிக்க அரசு பரிந்துரை. மும்பை சூரிச் விமானத்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு. சூரிச் கண்டோனில் பெரும் பைக் திருட்டு வழக்கு, 3 கைது, 18 பைக்குகள் மீட்பு. இளம் பெண்களை தாக்கிய எரித்ரியாவைச் சேர்ந்தவருக்கு சிறை தண்டனை தள்ளுபடி. ஸ்கை ஆட்டோ ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம். நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் 031 93 0 7 0 8. சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே. என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க? இங்க பாருங்க, வீடு, கிச்சன், குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க. மாடர்ன் ஹவுஸ். வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும். மாடர்ன் ஹவுஸ். உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம். இப்பவே அழையுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு இன பாலின சமத்துவம் மற்றும் இணைப்பு என்ற கருத்தையே ஏற்க மறுப்பவர். இந்த நிலைப்பாட்டை அமெரிக்காவுக்குள் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் அமுல்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். சுவிஸ் ஏற்றுமதிகளுக்கு 39% சுங்க வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க சந்தையில் தொடர்ந்து வணிகம் செய்ய விரும்பும் நிறுவனங்கள் DEI கொள்கைகளை கைவிட வேண்டும் என்ற கூடுதல் நிபந்தனையை பேர்னில் உள்ள அமெரிக்க தூதரகம் சுவிஸ் வணிக நிறுவனங்களுக்கு அறிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. UBS, ரோஸ், நோவார்டிஸ் போன்ற முன்னணி சுவிஸ் நிறுவனங்கள் இந்த அரசியல் அழுத்தத்திற்கு தளர்ந்து பெண்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு முன்னேற்ற இலக்குகளை நீக்கி தங்கள் இணையதளத்தில் இருந்து DEI குறித்த குறிப்புகளையும் அகற்றியதாக செவ்வாய்க்கிழமை ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் அட்வான்ஸ் மற்றும் கம்படென்ஸ் சென்டர் ஃபார் டைவர்சிட்டி, டிசபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி அமெரிக்காவிற்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யாத பல சுவிஸ் நிறுவனங்கள் தங்களது மனிதவள கொள்கைகள் மற்றும் வணிக திட்டங்களில் பல்துறை சமத்துவம் மற்றும் இணைப்பு போன்ற கொள்கைகளை தொடர்ந்தும் பின்பற்றி வருகின்றன. இதன் மூலம் ட்ரம்ப் அழுத்தத்திற்கு தளர்ந்த நிறுவனங்களுக்கும் தங்களது சமூக பொறுப்பை உறுதியாக காக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் வெளிப்படையான பிளவு ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் ஊடகங்கள் மதிப்பிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்து ஊழியர்கள் சார்பில் செயல்படும் டஃபைல் சுவிஸ் என்ற சங்கம் 2026ஆம் ஆண்டில் அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் 2% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது. செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட சம்பள குறைபாடுகள் மற்றும் அதிகரித்த வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்யும் விதமாக இந்த உயர்வு அவசியம் என சங்கம் வலியுறுத்தியது. 2021 முதல் 2023 வரையான காலகட்டத்தில் 2ஆம் உலக போருக்கு பிறகு இல்லாத அளவுக்கு உண்மையான சம்பள மதிப்பு குறைந்தது என டஃபைல் சுவிஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனுடன் சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் 2023 முதல் 2025 வரை 5.4 முதல் 8.1% வரை உயர்ந்துள்ளன. மேலும் 2026ஆம் ஆண்டில் கூடுதல் 4% உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சுவிஸ் ஊழியர்களின் வாங்கும் திறனை காக்கும் ஒரே வழி சம்பள உயர்வுதான் என
டிராவல் சுவிஸ் வலியுறுத்தியுள்ளது. சங்கத்தின் மதிப்பீட்டுப்படி தற்போதைய பொருளாதார சுமை குடும்பங்களின் அடிப்படை செலவுகள் கூட பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு சென்றுவிட்டதால் 2% சம்பள உயர்வு தாமதமானாலும் தவிர்க்க முடியாது என்று கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு வழக்கமாக அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பிற்கு குறைவாக வாகனம் ஓட்டுவோருக்கு அபராதம் விதிக்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வால்டர் காட்மாண்ட் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். அதன்படி மிக மெதுவாக வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு போலீசார் சாலை புறத்தில் எச்சரிக்கை சிக்னல் அளிக்க வேண்டும். அதற்கு பின்பும் அவர்கள் வேகத்தை அதிகரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டது. காட்மான் இப்படிப்பட்ட நடவடிக்கை சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும், மற்ற ஓட்டுநர்களின் ஆபத்தான முந்தி செல்லும் முயற்சிகளை தடுக்கிறது, மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது என்று வலியுறுத்தினார். ஆனால் கூட்டாட்சி அரசு இந்த யோசனையை நிராகரித்தது. அதிகபட்ச வேக வரம்பில் ஓட்டுவது கட்டாயம் இல்லை என விளக்கியது. மேலும் இத்தகைய அபராத நடைமுறையை அறிமுகப்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியிலும் சட்ட ரீதியிலும் சிக்கலானது எனவும் அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிஸ் நாடாளுமன்றம் மருத்துவமனைகளின் அவசர பிரிவுகளில் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நோயாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கும் மசோதாவை அறிமுகப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. இந்த கட்டணத்தின் நோக்கம் அவசர பிரிவின் பணிச்சுமையை குறைத்து அவற்றின் முக்கிய செயற்பாடுகளை திறம்பட நடத்துதல் என்பதாகும். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையற்ற மற்றும் அவசரமற்ற வழக்குகளுக்காக வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்க இந்த கட்டணம் உதவும் என்று வாதிடுகின்றனர். ஆனால் கூட்டாட்சி அரசு செவ்வாயன்று வெளியிட்ட தனது அறிக்கையில் இந்த முன்மொழிவு செயற்திறன் வாய்ந்ததாக இருக்காது என்று தெரிவித்துள்ளது. இப்படியான கட்டணம் அறவிடப்படுவதால் கூடுதல் நிர்வாக பணிகள் மற்றும் மேலதிக செலவுகள் உருவாவதோடு நோயாளிகளை தடுக்கும் விளைவு மிக குறைவாக இருக்கும். மேலும் அவசர பிரிவுகளில் உண்மையான பணிச்சுமை குறைவு ஏற்படாது என அரசு வலியுறுத்தியது. இதனால் கூட்டாட்சி அரசு நாடாளுமன்றத்திடம் இந்த மசோதாவை நிராகரிக்க பரிந்துரைத்துள்ளது. மருத்துவத்துறையில் குறிப்பாக அவசர சேவைகளின் செயற்திறன் குறித்து சுவிஸில் நீண்ட காலமாக விவாதம் நடைபெற்று வருகிறது. ஆரோக்கிய காப்பீடு கட்டண உயர்வுகளுடன் சேர்த்து மக்கள் தேவையற்ற அவசர சேவைகளை அதிகம் பயன்படுத்துவதை மருத்துவமனைகள் சுட்டிக்காட்டி வருகின்றன. ஆனால் அரசு இப்படியான கட்டணம் அறவிடுவது பிரச்சனையை தீர்க்காது, மாறாக மருத்துவ அணுக்கள் உரிமையை பாதிக்கும் அபாயம் உள்ளது என எச்சரிக்கிறது. பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரீ ஜுவல்லரி. பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும், நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும், தாலிக்கொடி முதல் ஜொலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள். தொடர்புகளுக்கு 0433668009. சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள். தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி, சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி, பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம். இதை விட இன்னும் என்ன வேண்டும்? தொடர்புகளுக்கு அழையுங்கள் 041768178855. சூரிச் கேன்டோன் போலீஸ் ஃபுங்கன் பகுதியில் இடம்பெற்ற பைக் திருட்டு வழக்கில் 3 சந்தேக நபர்களை கைது செய்து மொத்தம் 18 திருடப்பட்ட பைக்குகளை மீட்டுள்ளது. இந்த வழக்கு ஆகஸ்ட் நடுப்பகுதியில் தொடங்கியது. அப்போது பைட்டியாகா பள்ளி வளாகத்திலிருந்து 2 பைக்குகள் அடையாளம் தெரியாத நபர்களால் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு திருடப்பட்ட பைக்குகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளரை ஆகஸ்ட் 15, 2025 அன்று கண்டறிந்து கைது செய்தனர். அவர் 45 வயதான சுவிஸ் நாட்டு நபர். தொடர்ந்து ஹெட்லிங்கன் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2 சந்தேகத்திற்குரிய பைக்குகள் மற்றும் மேலும் 2 நபர்களின் இருப்பிடங்கள் புலனாய்வில் தெரிய வந்தன. அங்கு போலீசார் 53 வயதான மாண்டினிக்ரோ நாட்டு நபர் மற்றும் அவரது 24 வயதான போஸ்னியா ஹெர்சகோவினா நாட்டு துணை நபரை கைது செய்தனர். விசாரணை விரிவடைந்த நிலையில் மற்றொரு லொரி வாகனத்தில்
மேலும் 16 திருடப்பட்டிருக்கக்கூடிய பைக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் மொத்தம் 18 பைக்குகள் போலீசாரால் மீட்கப்பட்டன. திருடப்பட்ட பைக்குகளின் உண்மையான உரிமையாளர்கள் குறித்து விசாரணை இன்னும் நடைபெற்று வருகின்றது. கைது செய்யப்பட்ட 45 வயது சுவிஸ் நபர் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். ஆனால் மற்ற 2 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் தொடர்பாக விண்டர்தூர் உண்டர்லாந்து மாநில வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை சிறை கோரிக்கை வைத்தது. இந்த கோரிக்கை கட்டாய நடவடிக்கை நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. பேர்ன் கேண்டோன் போலீசார் புதன்கிழமை பிரின்ஸ் ரயில் நிலையத்தில் ஒரு ஆணை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் போது அவர் போலீசாரை தாக்கியதால் பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் மின்சார அதிர்ச்சி கருவி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. போலீஸ் அறிக்கையின்படி காலை 11:50 மணிக்கு முன்பு அந்த ஆண் பொதுமக்கள் முன்னிலையில் சத்தமாக கத்தி சந்தேகமான முறையில் நடந்து கொண்டார் என புகார் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்றபோது அவர் ஆணைகளை மீறி தாக்குதல் நடத்தினார். அவர் ஒரு காவலரை முகத்தில் குத்தியதாகவும் நிலைமை மோசமடைந்ததால் ஒரு போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தாக்குதல் தொடர்ந்ததால் இறுதியில் மின்சார அதிர்ச்சி கருவி பயன்படுத்தி அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார். போலீசாரால் கைது செய்யப்பட்ட அந்த நபர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டார். ஆரம்பகட்ட தகவலின்படி அவர் உடல்நல காயமின்றி இருந்தார். பின்னர் அவர் ஒரு சிறப்பு பராமரிப்பு நிலையத்திற்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் பணியாளர்களின் பாதுகாப்பிற்காக கட்டாயம் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாகியது என்று பேர்ன் கேண்டோன் போலீஸ் செய்திக்குறிப்பில் விளக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 2022 ஆண்டு சூரேஜ் வாலிஷாஃபன் பகுதியில் இரவு நேரத்தில் ஒரே வீட்டில் இருமுறை புகுந்து இளம் பெண்களை தாக்கிய எரித்ரியாவைச் சேர்ந்த 30 வயது நபர் திட்டமிட்ட கொலை முயற்சிக்காக குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். எனினும் அவர் சிறைக்கு செல்லாமல் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் விதமாக தண்டனை மாற்றப்பட்டது. சூரிச் மேல் நீதிமன்றம் புதன்கிழமை அளித்த தீர்ப்பின்படி குற்றவாளிக்கு 9 ஆண்டு 3 மாத சிறை தண்டனை மற்றும் 50 பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் மனநல நிபுணர்களின் பரிந்துரையின்படி அவர் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் சிறை தண்டனையின் நடைமுறை நிறுத்தப்பட்டு நிலையான சிகிச்சை நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. 2014 முதல் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த அந்த நபர் சிகிச்சைக்கு பிறகு விடுவிக்கப்படும் போது 10 ஆண்டுகள் நாடு கடத்தப்படுவார். இந்த தடை முழு செங்கன் பகுதி நாடுகளுக்கும் பொருந்தும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்ப்பு இன்னும் இறுதி நிலையை அடையவில்லை. குற்றவாளியின் தரப்பு கொலை முயற்சி குற்றச்சாட்டில் விடுதலை மற்றும் 12 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் சிகிச்சை உத்தரவு மற்றும் நாடு கடத்தல் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. மே 28 வால்ஸ் மாநிலத்தின் பிளாட்டன் கிராமத்தை நிலச்சரிவு அளித்த பின்னர் பல சாலைகள் விரைவில் மீண்டும் கட்டப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக வால்ஸ் மாநில அரசு இன்று அறிவித்தபடி பொதுக்கூட்ட ஆலோசனை மற்றும் பொது டெண்டர் சட்டத்திலிருந்து இந்த திட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் விளக்கத்தின்படி இது பொது பாதுகாப்பு விதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி நெட்ஸ்போர்ட் வைசென்ட்ரி இடையே அவசர சாலை, வைசென்ட்ரி ஜஸ்டின் இடையே மாற்று மாநில சாலை, ஃபாலராஃப் சாலையுடன் இணைப்பு, மேலும் வைசென்ட்ரி விலர் இடையே தற்காலிக கேபிள் கார் உள்ளிட்ட திட்டங்கள் இதில் அடங்கும். கூடுதலாக விலர் பிளான்டட் இடையிலான மாநில சாலை மீள்கட்டுமான ஆய்வுகள் மற்றும் புவியியல் இயற்கை அபாய மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. இந்த வகை விதி பொது ஒழுங்குகள், மக்களின் பாதுகாப்பு, உடைமைகளின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சமூக அமைதி ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படலாம் என்று அரசு குறிப்பிடுகிறது. மாநில கவுன்சில் விளக்கமளித்தபடி இந்த சாலை மற்றும் கேபிள் கார் இணைப்புகள் மீண்டும் திறக்கப்படுதல், நிலச்சரிவில் சேதமடையாமல் காப்பாற்றப்பட்ட 4 நீர்மின் நிலையங்களின் புனரமைப்பிற்கும், மக்கள் மீண்டும் குடியேறுவதற்கும், சுற்றுலாத்துறையின் மீட்சிக்கும், விவசாய நடவடிக்கைகளுக்கும், மலைப்பகுதி கால்நடை மேய்ச்சலையும் பாதுகாப்பிற்கும் மிக அவசியமாகிறது. இந்த சாலை திட்டங்கள் 2027 இறுதிக்குள் முடிக்கப்பட வேண்டும். தற்காலிக
தற்காலிக கேபிள் கார் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் 2029 இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும். ஆனால் கேபிள் கார் திட்டம் குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. மேலும் லவுச்சர்னால்வ் பகுதியில் ஒரு தற்காலிக ஹோட்டல் கட்டுவதற்கு 10 லட்சம் சுவிஸ் பிராங்க் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது டிசம்பர் மாதத்தில் திறக்கப்பட உள்ளது என்றும் மாநில அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. மும்பை சூரிச் விமானத்தில் பயணம் செய்த 15 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த 44 வயது இந்திய வணிகர் மீது சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை தீர்ப்பளித்தது. விமானம் தரையிறங்கிய உடனே கைது செய்யப்பட்ட அவர் வழக்கின் முடிவுக்காக சிறையில் இருந்தார். நீதிமன்றம் 18 மாத சிறை தண்டனை வழங்கிய போதும் 2 ஆண்டு பரிசோதனை காலத்துடன் நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் அவரை 5 வருடத்திற்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து விலக்குவதாக தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் செங்கன் தகவல் முறையில் பதிவு செய்யப்படாததால் அவர் அருகில் உள்ள ஐரோப்பிய நாடுகளில் அனுமதியுடன் நுழைய முடியும். வழக்கின் ஆரம்பத்தில் குற்றச்சாட்டை நிராகரித்தவர் பின்னர் சிறுமியின் வயது உறுதியாக தெரியவில்லை என்ற காரணத்துடன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டார். நீதிமன்ற கேள்விக்கு பதிலாக அவளின் கையை பிடித்ததாக கூறினார். விவாதத்தின் போது தன் செயலுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் தவறு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். சிறுமி தூங்கிய போது குற்றவாளி தனது பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இதனால் சிறுமி செய்வதறியாது திகைத்து போய் அதிர்ச்சியில் இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. அந்த இந்திய வணிகர் சூரிச் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு 5 மாதங்கள் சிறையில் இருந்தார். ஆனால் குறுகிய தீர்ப்பு வழிமுறை மூலம் சிறைவாசம் குறுகிய நேரத்தில் முடிவடைந்தது. குற்றங்கள் தீவிரமானவை என்றாலும் சட்ட நடவடிக்கை அவனை விரைவாக விடுவித்தது. விடுதலைக்கு பிறகு அவர் குடியுரிமை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு சுமார் 9,000 பிராங்க் வழக்கறிஞர் செலவை செலுத்தி இந்தியாவுக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற சுவிஸ் செய்திகளை படித்து தெரிந்து கொள்ள swisstamil24.com என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.